அருட்தந்தை அவர்கள் துரியதவம் பற்றி எழுதிய கவிதை ஒன்றை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். பொதுவாக மனிதனிடம் அவனின் உயிர் உடலின் மையத்தில் மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறு இயங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவனது மனம் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவற்றின்பால் பற்று கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும். மூலாதாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரை உச்சிக்கு கொண்டு வரும் தன்மையைத்தான் நம்மை ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். நம் தலையில் 2 நாளமில்லா சுரப்பிகள் உள்ளன. ஒன்று உடல் இயக்கத்திற்கான பிட்யூட்டரி சுரப்பி, மற்றொன்று மன இயக்கத்திற்கான பீனியல் சுரப்பி. இந்த பீனியல் சுரப்பியை கட்டுப்படுத்தி அதை நம் வசப்படுத்தி இயக்கக்கூடிய தவமாக துரிய தவம் அமைந்துள்ளது. ஆக்ஞை சக்கரத்தில் கையால் தொட்டு உணர்வு கொடுத்த ஆசான் தன் இருவிழி அருட்பார்வை மூலம் துரிய தீட்சை கொடுக்கிறார். இதனை நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை என்பார்கள். தலை உச்சியில் உயிராற்றலை கொண்டு வந்து தவம் செய்கிறோம். பிறருக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது தலை உச்சியை நினைப்போம். தலை உச்சியை மனம் நினைக்க நினைக்க உயிர் துகள்கள் மூலாதாரத்தில் இருந்து தலை உச்சிக்கு விரைந்து ஓடும். நம் தலையின் உச்சியிலே என்ன இருக்குது? மூளை. மூளையின் பெரும் பகுதி தலையின் உச்சியில் அமர்ந்துள்ளது. பொதுவாக நாம் பெரும்பாலான நேரம் ஆக்னையில் இருந்துவிட்டு துரியம் வருவோம். தலை உச்சியை நினைக்கும் போது ஆக்னா சக்கரத்தில் இருக்கும் உயிர் துகள்கள் துரிய சக்கரத்திற்கு வரும். அப்போது உயிர் துகள்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது வலச்சுற்றாக மூளையை சுற்ற ஆரம்பிக்கும். தலை உச்சியில் உயிர் துகள்கள் சுழற்சி மையம் ஏற்படும். கவிதையில் உள்ள 2 வரிகளை பார்ப்போம். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் பலமாய் சுற்று ஆகும். உச்சியிலே நீ சென்றால், இதற்கு அர்த்தம் தலை உச்சிக்கு நம் மனம் செல்லும் பொழுது, துரியதவத்திற்கு நாம் செல்லும் பொழுது என்ற அர்த்தம் வரும். உடனே காணும் ஓர் அதிசயம் பலமாய் சுற்று ஆகும். இதில் அதிசயம் என்பது வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஓர் புதுமையான, வினோதமான அல்லது நம்ப முடியாத நிகழ்வு என்று சொல்லலாம். இது அறிவியல் ரீதியாக விளக்க முடியாததாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக மத நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கலாம். தலை உச்சிக்கு நம் மனம் செல்லும் பொழுது உயிர் துகள்கள் வலச்சுற்றாக மூளையை சுற்ற ஆரம்பிக்கும். அப்பொழுது நமக்கு ஒரு புதுமையான, வினோதமான உணர்வு ஏற்படும். மேலும் மறைபொருளான உயிரின் ஆற்றலை நாம் உணர்வதால் இதை அதிசயம் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார். துரியத்தில் தவம் செய்யும் பொழுது உயிராற்றல் மூளையில் உடைய ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி பாய்ந்து சுழன்று வருவதை இனிமையான அனுபவமாக உணர்கின்றோம். வலப்பக்கம் இடப்பக்கம் மூளை சிற்றறைகள் அனைத்தும் செயலூக்கம் பெற்று நாம் நினைப்பதை செய்வதற்குரிய அளவிற்கு தகுதியும் மன வலிமையும் உண்டாகும். அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு காணும். அதாவது உயிராற்றல் மூளையின் ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி பாய்ந்து சுழன்று வருவது மனதிற்கு வியப்பாக இருக்கிறது. இங்கு மனம் அறிவாக செயல்படுகிறது. மனதிற்கு இந்நிகழ்ச்சி ஒரு எதிர்பாராத, ஒரு அசாதாரணமான அல்லது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் நிகழ்வாக மனம் வியப்பாக காணுகிறது. அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் மனம் முதலில் சிறிது நேரம் மட்டும் தலை உச்சியில் நிலைத்திருக்கும். பிறகு வேறு வேறு எண்ணங்களுக்கு சென்றுவிடும். நாம் பழக பழக அந்த இடத்தில் தலை உச்சியில் அதிக நேரம் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய். இச்சைன்னா என்னதுப்பா? அதாவது இச்சை என்றால் ஆசை என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் ஆசைக்கும் இச்சைக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆசை என்பது ஒரு பொதுவான விருப்பம் அல்லது நாட்டம். எடுத்துக்காட்டாக ஒரு கார் வாங்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிட வேண்டும், ஒரு நபரிடம் பேச வேண்டும், பழக வேண்டும். இதெல்லாம் ஆசையில் உள்ள ஒரு சில எடுத்துக்காட்டு. இது இச்சை என்பது ஒரு தீவிரமான, சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாத ஆசை அல்லது வேட்கை. இது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நபரின் மீது ஆழமான மற்றும் தீவிரமான நாட்டத்தை குறிப்பது. இது பெரும்பாலும் ஒரு நபரின் கட்டுப்பாட்டை மீறி அவரை தவறான செயல்களை செய்ய தூண்டும்.
எடுத்துக்காட்டாக போதைப் பொருளை பயன்படுத்தும் நபருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று தீவிரமான இச்சை இருக்கலாம். அதேபோல் ஒருவரிடம் அளவுக்கு அதிகமான ஆசை இருந்தால் அது இச்சையாக மாறும். எடுத்துக்காட்டு, அதாவது ராவணன் சீதையிடம் கொள்வது காம இச்சை. 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்தவன், பல கலைகளில் வல்லமை பெற்றவன், தனது உடல் நரம்பை எடுத்து யாழில் பூட்டி சாமகானம் இசைத்தான். அந்த தேவகானத்தில் சிவபெருமான் மனமகிழ்ந்து ராவணன் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே 30 முக்கோடி வாழ்நாள் நீ பெறுவாய், எத்திக்கிலும் யாவராலும் வெல்லப்படாமல் இருப்பாய் அப்படின்னு சந்திரகாசம் என்கிற வாளையும் பரிசளித்தான். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவபக்தன் அவனின் கட்டுப்பாட்டை மீறி அவனை தவறான செயல்களை செய்ய தூண்டியது இந்த இச்சை. நாம் துரியத்தில் தலை உச்சியில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டுகொள்வாய் என்கிறார் மகரிஷி. மூலாதாரத்தில் இருக்கும் கருமையன்தான் நம்முடைய பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டி. நாம் என்ன செய்தோம், என்ன பேசினோம், என்ன யோசித்தோம் என அனைத்தும் கருமையத்தில் பதிவாகியிருக்கும். இந்த கருமையத்தில் இருந்துதான் இந்த இச்சை பிறக்கிறது. இங்கு அது அலை வடிவத்தில் இருக்கும். இது மூளைக்கு வரும் பொழுது உருவம் எடுக்கும். நம் தலை உச்சியில் தவம் பண்ணும் பொழுது உயிர் துகள்கள் மூளை செல்களை ஊக்கப்படுத்தும் போது நாம் இச்சை பிறக்கும் இடத்தை, உருவம் எடுக்கும் இடத்தை கண்டுகொள்வோம். முதலில் தவம் பயில்வதற்கு முன்பு இச்சை மூளையில் உதித்து விட்டாலே அதை உடனே செயலுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கிவிடுவோம். ஆனால் இப்பொழுது இந்த இச்சை வேண்டியதா வேண்டாததா, நல்லதா கெட்டதா என கண்டுகொண்டு தீமை விளைவிக்கும் கூடிய இச்சையை வேண்டாம் என அழித்துவிட்டு நலம் செய்யும் எண்ணத்தை எண்ணுவோம் என்கிறார் மகரிஷி. எது வேண்டாம் எது வேண்டும் என இரண்டும் கண்டு நச்சு வினை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமேயும் எண்ணமே மீதம் கொள்வாய். வாழ்வில் ஒருவர் நன்கு மேன்மையடைந்து கொண்டே வருகிறார் என்றால் அவருக்கு முடிவு எடுக்கும் திறன் சிறப்பாக உள்ளது என்று அர்த்தம். கல்யாண வீடு, ஒரு சுவையான விருந்து நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது உடல் ஏப்பம் மூலம் போதும் என்கிறது. மனம் சுவை மயக்கத்தில் இன்னும் சிறிது சாப்பிடலாம் என்கிறது. துரியதவம் புரிந்தவர்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்ற முடிவு தீர்மானமாக தெளிவாக எடுத்து உடனே சாப்பாட்டு பந்தியில் இருந்து போதும் என்று எழுந்து விடுவார்கள். அன்பர்களே, நாமும் உச்சியில் மனம் செலுத்தி உயர் வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் என்றென்றும் காப்பாகவும் கமசமாகவும் அமையுமாக என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன்.